அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். லக்னம் ராசி பற்றி பதிவுகளில் தொடர்ச்சியாக இந்த பதிவு மேச லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்காக இந்த பதிவு பதிவிடுகிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்தை மேசத்துலேயும் சந்திரனை ரிஷபத்துலேயும் நான் போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி உங்கள் கட்டத்தில் இருந்ததுன்னா நீங்கள் மேச லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருப்பீங்க. முதல்ல நான் லக்னம்னா ராசி என்னன்னு சொல்றேன், ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் அதை சொல்லிட்டு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ லக்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு, ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் மற்றும் மனநிலையை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல மேச லக்னமா இருக்கிறதுனால செயல்பாடு பார்த்தீங்கன்னா மேசமா இருக்கும். எண்ணம் மற்றும் மனநிலை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ராசியை பார்க்குறோம், ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்போதுமே நிதானமாக இருக்கிறவங்க. ஒரு விஷயத்த உடனடியாக செய்ய மாட்டாங்க. அந்த விஷயத்தினால அவங்களுக்கு என்ன பயன், அந்த விஷயம் அந்த செயல் நிலையானதா இருக்குமா, எதிர்காலத்துல என்ன நடக்கும், இதெல்லாத்தையும் பற்றி யோசிக்கக்கூடிய ராசி தான் ரிஷபம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நிலையான அடித்தளம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி வசதி, பாதுகாப்பு, பணம், சொத்து, குடும்பங்கள் இதெல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படியே நீங்க செயல்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மேச லக்னம். ஸோ மேச லக்னங்கிறது மனதுல ஒரு விஷயத்த நன்றாக யோசித்து விட்டால் அதை செயல்படுத்துவதில் வேகமாக இருக்கும் மேசம். அவங்க ஒரு டைம் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதை உடனே தள்ளி போடாம உடனே அதை செய்யணுங்கிற மாதிரியான எண்ணத்தை கூட்டி போறதுதான் மேச லக்னம். அப்ப இந்த செயல்பாடும் இந்த எண்ணமும், அதாவது மேசமும் ரிஷபமும் எப்படி சேர்ந்து அந்த மனிதரை பாத்தீங்கன்னா அந்த ஜாதகரை எப்படி வழி நடத்துங்கிறது தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ரிஷபம் நிதானமாக யோசிக்கும், மேசம் வேகமாக செயல்படும். அப்ப இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு முடிவெடுத்த பிறகுதான் வேகமாக செயல்படுவாங்க. ஒரு விஷயத்த யோசிப்பாங்க, முடிவு எடுப்பாங்க, அப்புறம் தான் செயல்படுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா மேச லக்ன மேசராசிக்காரங்கள்ல பார்க்கும்போது முடிவு எடுத்ததை உடனே செயல்படுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் யோசனை தான் வரும், அதுக்கடுத்து தான் முடிவு போகும், அதுக்கடுத்து தான் வேகமாக செயல்படுவாங்க. இது ஒரு பலமான அமைப்பு. இப்ப மேச லக்னத்துல நீங்க பிறந்து ரிஷபராசியா இருக்கும்போது உங்களுக்கு இது மிகப்பெரிய பலம். ஏன்னா நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அதுல போய் நீங்க பெருசா மாட்டிக்காம இருக்கிறதுக்கு யோசிச்சு முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு சரியான வாழ்க்கை முறையா அமையுது. எப்போதுமே இவங்க மனசுல வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு நிலையான வசதி இருக்க வேணுங்கிறதுல எண்ணத்தை உடையவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்ப இதை செயல்படுத்தி காட்டணும் அவங்களுக்கு. அப்ப சொத்து வாங்குறது, அமௌண்ட்டை மணி சேமிக்கிறது, அவங்க குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு கொண்டாந்து வைக்கிறது. ஸோ இந்த எல்லாமே அவங்க மனதுல ஓடிக்கிட்டு இருக்கத இவங்க உடனே செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா லக்னங்கிறதுனால அதையும் யோசிச்சு நிதானமா வேகமா செஞ்சு முடிப்பாங்க. இப்ப ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனா ரொம்ப நாள் காலதாபம் பண்ண மாட்டாங்க, ஆனா உடனே வாங்க மாட்டாங்க. கரெக்டா யோசிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொத்தை வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்கவும் மாட்டாங்க. பொறுமையா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எவ்வளவுல லாபம் வருங்கிறத இவங்க ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இந்த மேச லக்னத்துல ரிஷபராசியில பிறக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா அந்த லக்னம் இவங்க நினைக்கிறத அழகா செயல்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி இப்ப வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்றத மட்டும் செய்யாம சில தன்னுடைய முயற்சியினாலுமே முன்னேற வேண்டுங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைய வளர்த்து கொள்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் சொந்தமா தொழில் பண்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கையை வளர்க்கணுங்கிறதுல தொடர்ச்சியா பயங்கரமா முயற்சி செஞ்சு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னுக்கு வருவாங்க. அது அந்த விஷயத்தினால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலையோ இல்ல தொழிலோ நிலைத்தன்மையோட இருக்கும்.
முடிவு எடுப்பதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல தன்மையில இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிங்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க. சரியா இருக்குமா இல்லைங்கிறத சிந்திப்பாங்க. ஆனா முடிவு எடுத்துட்டாங்கன்னா மேசமா மாறி சரி இனிமே செய்ய வேண்டியதை செய்வோம்னு வேகமா செயல்படுத்துவாங்க. ஸோ இதுதான் ரிஷப ராசியா பிறந்து மேச லக்னமா பிறக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு சரியாக இருக்குமான்னு முடிவு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனா ஒன்ஸ் முடிவை எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்த உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க. சில நேரம் கோபத்துல நீங்க எடுத்த முடிவு உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாகலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நீங்க முடிவெடுக்கிறத வச்சுக்கொள்ளாம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ராசியும் இந்த லக்னமும் உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா வந்து அமையும். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ரிஷபத்துல வந்து நிலைத்தன்மை இருக்கிறதுனால பிடிவாதம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு விஷயத்துல வந்து அப்படியே பிடிவாதமா இருப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு சரின்னு பட்டா அது அவங்க அவங்க நம்பிட்டா அதுல இருந்து திரும்ப மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த விஷயத்த உடனே செஞ்சு முடிச்சிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா பின்னாடி போய் அது பெரிய பிரச்சனையில முடிச்சிருது. இவங்க மெயினா வந்து எதை தவிர்க்கணும் அப்படின்னா பிடிவாதத்தை இவங்க கண்டிப்பா வந்து தவிர்க்கணும். கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்கன்னா இந்த லக்னக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களுக்கும் எதிர்காலம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இப்ப நிதானமா யோசிச்சு தைரியமா செயல்படுறதுதான் இவங்களுடைய முக்கியமான செயல்பாடா இருக்கும் இவங்க வாழ்க்கையில. இப்ப மேச லக்ன ரிஷபராசியில மனதுல நிதானம் இருக்கும், செயல்பாட்டுல வேகம் இருக்கும், வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாக வேண்ட எண்ணமும் இருக்கும் உங்களுக்கு. அதை அடையக்கூடிய தைரியமும் முயற்சியும் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். ஸோ நம்ம அடுத்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னத்துல மிதுன ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேச லக்னமா ரிஷப ராசியா இருக்கும்போது உங்களுடைய பிடிவாதத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அமையும்.